நீங்க ஒரு டேட்க்கு போறீங்க, எப்படி எக்ஸைட்மெண்டா இருப்பீங்க, ஒரு பொண்ணை பார்க்க போறீங்க, பேச போறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு திடீர்னு நீங்க காஃபி ஷாப்க்கு வர வேணாம், பியூட்டி பார்லருக்கு வாங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கும்ல. நீங்களும் அங்க போறீங்க, அங்க போனா ஒரு பில் அமௌண்ட் வருது, நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டேவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. என்னோட பேர் விக்னேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்குது மிஸ்ட்ரி சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு நார்மல் கேஸ் மாதிரி கிடையாது, இல்ல நார்மல் ஒரு டேட் மாதிரி கிடையாது. இது ஒரு மர்டரான நடந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த பொண்ணு பண்ண விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. நட்டாஷான்ற ஒரு பொண்ணு ஒரு டிண்டர் ஆப் மூலமா ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையன் பேரு ஜான். ஸோ நட்டாஷான்றவங்க என்ன பண்றாங்கன்னா டிண்டர் ஆப்ல ரொம்ப நாளா இவங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்க, இவங்களும் பேசிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ற ஈக்குவலுக்கு போயிட்டாங்கன்னு பாத்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே லாங்கா இருக்கும், ஸோ நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் கால்ல பேசிக்கிறாங்க. பொதுவா மீட் பண்ணலாம்னா எங்க மீட் பண்ணுவாங்க? ஒரு காஃபி ஷாப்போ இல்ல ஒரு பீச்சோ பார்க்கோ அப்படிதானே. ஆனா இங்க நடந்த விஷயமே வேற. மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, காஃபி ஷாப்னு இடம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜானும் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. இந்த பொண்ணு கிட்ட வரும்போது நீங்க அந்த காஃபி ஷாப் ஆண்ட வர வேணாம், நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், நீங்க இந்த பார்லர் ஆண்ட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஜான் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இது காஃபி ஷாப் வர சொல்லுவாங்க, இவங்க என்ன பார்லர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. இவரும் என்ன பண்றாரு, சரி ஓகே கூப்பிட்டாங்களே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் டைமா நட்டாஷாவை பார்த்த ஜான் ஒரு பார்லர்ல தான் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது, ஒன்னும் இல்லை ஜான், நான் பியூட்டி ஷாப்புக்கு தான் வந்தேன், ஒன்னும் இல்லை நீங்க இந்த காசு மட்டும் கொஞ்சம் பே பண்ணிடுங்க, என்னோட காசை நான் வீட்டில் வச்சுட்டேன், நீங்க பே பண்ணீங்கன்னா நான் உங்க கூட வந்துடுறேன், போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜானும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நட்டாஷாவும் பயங்கரமா சரி ஒருத்த மாட்டிட்டானே சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்பென்சிவா செலவு பண்றாங்க. செலவு பண்ணிட்டே இருக்கும்போது பில்லுமே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கு. இதை ஜான் நோட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நட்டாஷா கொஞ்சம் தூரமா இருக்கும்போது பில் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கும் போது தான் தெரிய வருது, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 80,000 ரூபாய் இருக்கு. இதை கேட்ட அவர் ஜான் பயங்கர ஷாக் ஆயிட்டு நட்டாஷா பார்க்காத முன்னாடி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த பொண்ணு இவனை ஏமாத்த கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பொண்ணு அடிக்கடி டிண்டர்ல ஒரு பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஷாப்புக்கு வர சொல்லி அந்த பையனோட தலையில மிளகா அரைக்கிறது தான் இந்த பொண்ணோட வேலையாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால அந்த இடத்துல பில்லு பே பண்ண முடியாம போலீஸ்ல புடிச்சும் குத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த பொண்ணு நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மேல ஒரு சின்ன பெட்டி கேஸா போட்டு உள்ளேயோ தள்ளிடுறாங்க. எந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.